ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு 𝗕𝗿𝗀𝗀𝗀 சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போய் இன்றைக்கான மெஹந்தி கிளாஸோட சிம்பிள் மெஹந்தி ஒர்க்கை பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணுங்கிறதுக்கு ப்ரீவியஸ் கிளாஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் ஒவ்வொரு டிசைன் சொல்லி கொடுத்துருப்பேன். பட் ஆனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி டிசைன் போடுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிகினர்ஸ்க்கு எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கிறதுனால தான் நான் உங்களுக்கு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி இப்படி மெஹந்தி டிசைன் போட்டு காமிக்கிறேன். இதை தயவு செஞ்சு வீடியோவை ஃபர்ஸ்ட்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இதுக்குள்ளே நம்ம போடுற டிசைன்ஸ் எல்லாமே நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் போட்ட ஒவ்வொரு டிசைனுமே தாங்க. அதனால் தயவு செஞ்சு அந்த கிளாஸ் எல்லாம் பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதெல்லாம் வாட்ச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு வாங்க. அது மட்டும் இல்லைங்க, நான் மேலே ஐக்கானில் கொடுக்குறேன் கிளாஸோட லிங்க்கு. நீங்கள் ஃபுல்லாக ஃபஸ்ட்டு பாருங்கள். இனி நெக்ஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு இதை விட அட்வான்ஸாக நான் போட்டுட்டு தான் போவேன். தயவு செஞ்சு வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ மெஹந்தி கிளாஸஸ் ரன் ஆகிக்கிட்டே இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஆஃப்லைன்லேயும் போயிட்டு தான் இருக்குது, ஆன்லைன்லேயும் போயிட்டு தான் இருக்குது. ஆன்லைனில் பார்த்திங்கன்னா ஃப்ரீ கிளாஸஸும் அப்டேட் போயிட்டு தான் இருக்குது. நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணி அதை கற்றுக்கிட்டு இருக்காங்க, கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணிட்டும் இருக்காங்க. நீங்களும் கற்றுக்கிற மாதிரி இருந்தால் உங்கள் டிஸ்பிளேக்கு தெரியுற என் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஃபுல் டீட்டெயிலாக நீங்களும் தெரிஞ்சுக்கிங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிங்க. பிகினர்ஸ் தயவு செஞ்சு என்னோடய ஆன்லைன் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ஃபஸ்ட்டு எனக்கு போட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்கள் க்ரியேட்டிவ்க்கு தோன்ற மாதிரி நீங்கள் போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். மாடலிங்க்கு 1 இல்லைன்னா 2, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதையே தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணிக்கிட்டு வாங்க. அப்போ மட்டும்தான் உங்களுக்கு புரியும். இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ வாட்ஸ்அப்பில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்குன்னு உங்கள் ஹேண்ட்லேயே பார்த்திங்கன்னா ரைட் ஹேண்டை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா மெஹந்திக்கு நீங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் பார்த்திங்கன்னா சும்மா தான் இருக்கும். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லையா, உங்களுடைய பக்கத்துலேயோ இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸோ அந்த மாதிரி இருக்கிற யாராவது இல்லை பேபிஸோ அவங்களோட ஹேண்ட் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியும் இல்லைக்கா அக்கம் பக்கம் யாரும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஷீட் எடுங்க. ஒரு ஷீட் எடுத்து உங்கள் கையை எப்படி ட்ரா பண்ணணுமோ அந்த மாதிரி உங்கள் ஹேண்டை ட்ரா பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி மெஹந்தி வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ட்ரை பண்ணுறவங்க கொஞ்சம் பென்சிலை ட்ரை பண்ணி பாருங்கள். அகைன் அப்புறம் ஒன் மோர் மெஹந்தியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் கிளியராக கிடைக்கும், ஒரு ஐடியா வரும். அதுக்கோசரம் தான். ஆனால் இப்போ இப்போ நான் போட்டிருக்க டிசைனை நீங்கள் அப்படியே மெஹந்திலே ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மாடலிங்க்கு நீங்கள் பண்ணும்போது நீங்கள் ஃபர்ஸ்ட்டு அது ஒரு பேப்பரில் ஒரு பென்சிலை ட்ரா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மெஹந்தியை யூஸ் பண்ணி எனக்கு ட்ரா பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வந்து இந்த போடுறதெல்லாம் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும். பட் என்னென்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட்டு அதாவது பிகினர்ஸுக்கு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ் போட்டதில் இருக்கிற ஒவ்வொரு பார்ட்ஸு தான் இது எல்லாமே. ஜஸ்ட்டு உண்மையாக சொல்லணும்னா ரொம்ப ஈஸிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் போடுறதுக்கு கொஞ்சம் ரேராக தெரியும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக தான் தெரியும். இதிலே இன்னும் நான் எப்படி ப்ரைடல் மெஹந்திலேயே இன்னும் நிறைய டைப்ஸ் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு மாடல் நான் போட்டு காமிப்பேன். தயவு செஞ்சு அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒவ்வொன்றும் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அப்போ தான் உங்களுக்கும் நீங்களும் உடனுடனே அதை எடுத்து பார்ப்பீங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. உங்கள் டவுட்ஸை என்கிட்ட வந்து க்ளியர் பண்ணுவீங்க. இன்னொன்று வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ ஆரி கிளாஸஸ் அண்ட் ப்ரௌச்சஸ் கிளாஸஸ், டெய்லரிங் அண்ட் அப்புறம் பார்த்திங்கன்னா மெஹந்தி அண்ட் பியூட்டிஷியன் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட குக்கிங்ஸு, அதுவும் இல்லாமல் இன்னும் எக்ஸட்ரா கிராஃப்ட் ஒர்க் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் இனி அப்டேட்ஸ் ஆகிட்டே தான் இருக்கும். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் ஃபஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. அப்போ தான் நான் போட்டோடனே வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். அப்போ தான் நீங்கள் அதை பார்த்துட்டு உங்களோட டவுட்ஸ் அண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட க்ளியர் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். மோஸ்ட்லி இன்னொன்று இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லணும்னு பார்த்திங்கன்னா உமன்ஸ், அதாவது முக்கியமாக ஹவுஸ் ஒய்ஃப்ஸு சொல்லிக்கிறேன். பிஃபோர் மேரேஜ் சில பேர் வேலைக்கு அப்செட் பண்ணுவாங்க, போயிருப்பீங்க. ஆஃப்டர் மேரேஜ் வந்து போக முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். அவங்களுக்கோசரம் நான் சொல்கிறேன். ஏன்னா எக்ஸாம்பிளுக்கு என்னவே எடுத்துக்கிங்க. ஐ எம் ஆல்சோ பிஇ கிராஜுவேட். பட் வந்து பிஃபோர் மேரேஜ் ஒர்க் பண்ணேன். ஆஃப்டர் மேரேஜ் ஒர்க்குக்கு போகலை. என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷன் அப்படி சொல்லிட்டாங்க. அதனால் நானும் போகலை. அப்போ எனக்கு தெரிஞ்ச கலைகளை வச்சு நான் சில பேர்த்துக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டும் இருக்கேன். அதன் மூலமாக நான் ஏர்ன் பண்ணிக்கிட்டும் இருக்கேன். அதே தான் இன்னும் நிறைய பேர்த்துக்கு சொல்லணும்னா நான் ஆன்லைனில் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் எனக்கு கேளுங்க. ஓப்பனாக சொல்லணுன்னா ஒவ்வொரு பொண்ணாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கலையாவது கற்று வச்சுக்கோங்க கைத்தொழிலில். ஏன்னா